அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம அறிவியல் பாடத்திலிருந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள முக்கிய வினாக்கள் தான் இன்றைக்கி நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். இது வரப்போகின்ற டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ள வினாக்கள் தான் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா இதில் இருக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, மனிதனின் உடல் வெப்பநிலை என்ன? 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டிலிருந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். மனித உடலில் வெப்பநிலை என்னென்னா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டிலிருந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை. அடுத்தது இரண்டாவது வினா, கோல்கை உறுப்புகள் இல்லாத செல் எவைனா இரத்த சிவப்பு செல்கள். கோல்கை உறுப்பு இல்லாத செல்கள் எதுனா இரத்த சிவப்பு செல்கள். இது வேற எப்படி கேட்கலான்னா, உட்கரு இல்லாத செல் எதுனா இரத்த சிவப்பு செல்கள். மூன்றாவது வினா, உயிரியலாளர்களின் சொர்க்கம் எது? மன்னர் வளைகுடா. மன்னர் வளைகுடா உயிரியல் பூங்கா. நான்காவது வினா, உலகின் மிகப்பெரிய நச்சுப்பாம்பு எது? உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ராஜநாகம். அடுத்த ஐந்தாவது வினா, உயிரினங்களில் மிகப்பெரியது எதுனா நீலத்திமிங்கிலம். உயிரினங்களில் மிகப்பெரியது எதுனா நீலத்திமிங்கிலம். அடுத்தது ஆறாவது வினா, மின்னோட்டத்தின் அலகு என்ன? ஆம்பியர். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். ஏழாவது வினா அதே போல தான், மின்னூட்டத்தின் அலகு கூலும். ஓகே. எட்டாவது வினா, மின்னழுத்தத்தின் வேறுபாட்டின் அலகு என்ன? வோல்ட். மின்னழுத்தத்தின் வேறுபாட்டின் அலகு வோல்ட். ஒன்பதாவது வினா, மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி எதுனா அம்மீட்டர். மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி எதுனா அம்மீட்டர். பத்தாவது வினா, மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி எதுனா வோல்ட்மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி வோல்ட்மீட்டர். 11வது வினா, மின் விளக்கினுள் உள்ள சுருள் கம்பி எதனால் ஆனது? டங்ஸ்னால் ஆனது. மின் விளக்கில் உள்ள அந்த சுருள் கம்பி எதனால் ஆனதுன்னா டங்ஸ்னால் ஆனது. அடுத்தது 12வது வினா, மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீன் எதுனா விலாங்கு மீன். ஓகே, இது இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இது. மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின் அழுத்தத்தின் வேறுபாட்டின் அலகு என்னென்னா வோல்ட். மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி எதுனா அம்மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி எதுன்னு கேட்டாங்கன்னா வோல்ட்மீட்டர். அடுத்தது மின் விளக்கில் உள்ள சுருள் கம்பி எதனால் ஆனதுன்னா டங்ஸ்னால் ஆனது. ஓகே. அடுத்தது நம்ம 13வது நம்ம பார்க்கலாம். ஓம் விதியை கூறியவர் யார்? பேர்லேயே இருக்கும், ஜார்ஜ் சைமன் ஓம். 14வது வினா, ஓம் விதியின் சமன்பாடு என்ன? V = IR. ஓம் விதியின் சமன்பாடு என்னென்னா V = IR. 15வது வினா, மின்தடையின் அலகு என்ன? ஓம். மின்தடையின் அலகு ஓம். 16வது வினா, மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. அதே போல் லாக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. 18, பிரக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. லாக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. ஃப்ரக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. ஓகே. அடுத்த 19வது வினா, சுக்ரோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. சுக்ரோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. 20வது வினா, நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? ஹைட்ரோஃபிலி. ஹைட்ரோனால நீர் தான். ஸோ நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு என்ன பெயர்னா ஹைட்ரோஃபிலி. 21, முயலின் கண்ணில் காணப்படும் சவ்வின் பெயர் வந்து நிக்டேட்டிங் சவ்வு. முயலின் கண்ணில் காணப்படும் சவ்வின் பெயர் வந்து என்னன்னா நிக்டேட்டிங் சவ்வு. 22, சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர்னா கேப்சியூல். சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்னன்னா கேப்சியூல். 23, இதயத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் வந்து பெரிகார்டியம். இதயத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் பெரிகார்டியம். அடுத்த 25, நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் வந்து ஃப்ளூரா. நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃப்ளூரா. 25, அலுமினியத்தின் முக்கிய தாது என்னன்னா பாக்சைட். அலுமினியத்தின் முக்கிய தாது என்னன்னா பாக்சைட். 26, போபாலில் கசிந்த விஷவாயு எதுனா ஐசோசைனைட். போபாலில் கசிந்த விஷவாயு எதுனா ஐசோசைனைட். 27, ஓசோன் தினம் எது? செப்டம்பர் 16. ஓசோன் தினம் எதுனா செப்டம்பர் 16. அதே போல் உணவு தினம் எதுனா அக்டோபர் 16. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உணவு தினம் கேட்டாங்கன்னா அக்டோபர் 16. அடுத்தது மழை நீரின் பிஹெச் மதிப்பு என்னென்னா 7. புளித்த பாலின் பிஹெச் மதிப்பு 4.5. மழை நீரின் பிஹெச் மதிப்பு 7. புளித்த பாலின் பிஹெச் மதிப்பு 4.5. ஓகே. அடுத்தது தூய பாலோட பிஹெச் மதிப்பு என்னென்னா 5. தூய பாலோட பிஹெச் மதிப்பு 5. 31வது வினா, கடல் நீரோட பிஹெச் மதிப்பு என்னென்னா 8. கடல் நீரோட பிஹெச் மதிப்பு 8. 32வது வினா, முட்டை வெள்ளைக்கருவின் பிஹெச் மதிப்பு என்னென்னா 8. முட்டை வெள்ளைக்கருவின் பிஹெச் மதிப்பு 8.
இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னென்னா முட்டை இப்படி போட்டுங்க, 2 முட்டை இப்படி போட்டிங்கன்னா 8 போல தானே இருக்குது. ஸோ அதான் 8 பிஹெச் மதிப்பு, முட்டையின் பிஹெச் மதிப்பு கேட்டாங்கன்னா 8. 33 கடின நீரை மென்னீராக பயன்படுவது எதுனா சலவை சோடா. கடின நீரை மென்னீராக பயன்படுவது எதுனா சலவை சோடா. 34 ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையில் பயன்படும் கருவி எதுனா பொட்டாசியம் டைகுரோமேட். ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் பயன்படுத்துவது எதுனா பொட்டாசியம் டைகுரோமேட். இது ஆரஞ்சு கலர்லேருந்து பச்சை நிறமாக மாறிடும். 35 ஆல்கஹால் கண்டறியும் சோதனையிலிருந்து, திரும்ப அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 35 ஆல்கஹால் கண்டறியும் சோதனையிலிருந்து அமிலம் எந்த நிறமாக மாறும்னா ஆரஞ்சு நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறும். ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் அமிலம் எந்த நிறமாக மாறும்னா ஆரஞ்சு நிறத்திலிருந்து பச்சை நிறம் மாறும். ஓகே. அடுத்து 36 ஆல்கஹால் அருந்தியவர்களை கண்டறிய பயன்படுத்த சோதனையில் எதுனா அதுதான் பொட்டாசியம் டைகுரோமேட். என்ன கலர்னா ஆரஞ்சு நிறத்திலிருந்து பச்சையாக மாறும். அடுத்தது 37 ரப்பரை வழுகனை செய்ய பயன்படுவதுனா சல்ஃபர். ரப்பரை வழுகனை செய்ய பயன்படுவதுனா சல்ஃபர். 38 ஆசியாவின் மிகப்பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கி எங்கு உள்ளதுன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஜவ்வாது மலை. ஆசியாவில் மிகப்பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கி எங்கு உள்ளதுன்னா ஜவ்வாது மலை. அடுத்து இந்த ஜவ்வாது மலையில் மிக உயரமான சிகரம் எதுனா மேல்பட்டு. ஓகே. அடுத்தது நிறப்பிரிகை கண்டறிந்தவர் யார்? ஐசக் நியூட்டன். நிறப்பிரிகை கண்டறிந்தவர் யாருன்னா ஐசக் நியூட்டன். 40 கிட்ட பார்வை சரி செய்ய பயன்படும் ஆடி எது? குழியாடி. கிட்ட குழி தோண்டி எட்ட குவி, அதான் ஷார்ட்கட்டு. கிட்ட பார்வைக்கு குழியாடி. அதே போல் தூர பார்வைக்கு சரி செய்ய பயன்படும் ஆடி எதுனா குவியாடி. தூர பார்வைக்கு குவியாடி. அடுத்து 42 பூஞ்சைகளின் செல் சுவர் எதனால் ஆனது? கைட்டின். பூஞ்சைகளின் செல் சுவர் எதனால் ஆனதுன்னா கைட்டினால் ஆனது. 43 மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் பூஞ்சை எதுனா பென்சிலின். மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் பூஞ்சை எதுனா பென்சிலின். 42 ஆல்கஹால் ரொட்டி தயாரிப்பில் உதவும் பூஞ்சை எதுனா ஈஸ்ட். ஆல்கஹால் ரொட்டி தயாரிக்க பயன்படும் பூஞ்சை எதுனா ஈஸ்ட். 45 பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? பாதரசத்தோட தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவுன்னா 140 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. ஓகே. அடுத்தது நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவுன்னா 4180 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. பாதரசத்தோட தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளோன்னா 140 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. அப்படி அடுத்தது நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் கேட்டாங்கன்னா 4180 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. ஓகே. அடுத்தது 47 திடப்பொருட்கள் திரவமாக மாறும் நிகழ்வு என்ன பெயர்? உங்களுக்கு தெரிஞ்சதான் உருகுதல். அதே போல் திடப்பொருள் வாயுவாக மாறும் நிகழ்வுக்கு என்ன பெயர்? பதங்கமாதல். திரவ பொருள் திடப்பொருளாக மாறும் நிகழ்வு என்ன பெயர்னா உறைதல். திரவ பொருள் வாயு பொருளாக மாறும் நிகழ்வு என்ன பெயர்னா ஆவியாதல். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய 50 வினாக்கள் என்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திக்கிறோம்.